கண்ணு முன்னாடி கட்டின புருஷன் அடி வாங்குறத எந்த பொண்டாட்டியாலையும் ஏத்துக்கவே முடியாது. இல்ல அண்ணியே சொன்னாங்கல்ல, ஏன் முன்னாடி எழில அடிச்சாங்கன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே வேதனையும் வலியும் தானே அவங்களுக்கும் இருக்கும். அந்த வேதனையை தான் அவங்க வார்த்தையா பேசுறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம கோவப்பட்டு அவங்க மேல கை நீட்டிட்ட. அதை நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. என்னை யாரும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, நான் சந்தோஷமா வாழ்க்கைய வாழணும் தானே நீ ஆசைப்பட்ட. அதே மாதிரி தானே நானும் ஆசைப்படுவேன். என் அண்ணன் மனைவி குழந்தையோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட மாட்டேனா? அண்ணி பேசினதுல கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் என் அண்ணனுக்காக பேசுறதுக்கும் அவனுக்கு ஒரு கஷ்டமோ அவமானமோ நடந்தா தட்டி கேட்கறதுக்கும் கோவப்படுறதுக்கும் இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா இல்ல எனக்காக நீ எது வேணாலும் செய்வேன்னு அடிக்கடி சொல்லுவல்ல. இப்ப நான் கேக்குறேன், எனக்காக ஒண்ணு செய்வியா? என்ன கையில் இப்படி கேக்குற? சொல்லு, நான் என்ன பண்ணணும்? அன்னிக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இதுக்கப்புறம் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீ அவங்கள கை நீட்டி அடிக்க கூடாது. நம்ம யார அளவு கடந்து நேசிக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில யார ரொம்ப முக்கியம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அவங்களே நம்மள புரிஞ்சுக்கலனா நமக்கு எவ்வளவு வலிக்கும். அந்த வலிதான் இப்ப அன்னைக்கும் இருக்கும். நீ அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவுமே சொல்லாத. நீ அண்ணிய கை நீட்டி அடிச்சதை என்னால ஏத்துக்கவே முடியல. ரொம்ப தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறவெல்லாம் ஆம்பளே கிடையாது. அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணிட்டாங்க சொல்லு?